பரியேறும் பெருமாள் படத்தை 4 ஃப்ரேம்ஸில் நானும் ஹெச் வினோத்தும் பார்த்தோம். பார்த்து முடிச்சுட்டு வெளியில் வந்து ஹெச் வினோத் ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக இருந்தார். சார் என்ன சார் இது, என்ன எடுக்கிறாங்க என் பசங்க, என்ன எடுத்துட்டான், என்ன படம் சார் இது, எப்படி எடுத்திருக்கான் சார், எனக்கு ரொம்ப வெக்கமாக இருக்குது சார் அப்படின்னு சொன்னார் ஹெச் வினோத். எனக்கு அதை விட பல மடங்கு வெக்கமாக இருந்தது. அப்படியான ஒரு ஒரு பெரிய அதிர்வை வந்து தமிழ் சினிமாவில் உருவாக்கின மாரி வந்து இன்றைக்கு வரைக்கும் அந்த அதிர்வு குறையாமல் தொடர்ந்து ஒவ்வொரு படத்துலையும் அடுத்த உச்சத்திற்கு செல்லக்கூடிய மாரி வந்து எனக்கும் ஒரு வழிகாட்டி தான். ஏன்னா ஒரு எளிய மனிதர்களின் கதைகளை பேசும்போது அதை வெற்றியாக மாற்றுறதுங்கிறது பெரிய விஷயம். அது நிறைய பேருக்கான கதவுகளை திறந்து வைக்கும். அதுதான் நிறைய பிரச்சனை. என்னை மாதிரியானவங்களுக்குலாம் அது ரொம்ப பிரச்சனை. ஸ்கிரிப்ட் எழுத ஆரம்பிக்கும் போதே எனக்குள்ளேயே ஒரு சென்சாரை ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு உட்காரக்கூடிய ஒரு ஆபத்தான சூழலில் இருக்கும்போது மாரி என் வெற்றி வந்து ஒரு பெரிய நம்பிக்கை வெளிச்சத்தை கொடுக்குது. மாரி வந்து இங்கே பேசின ஆத்மார்த்தமான வார்த்தைகள் இந்த படத்தை பற்றி அவ்வளோ பாசிட்டிவான விஷயத்தை எனக்கே ஏற்படுத்துது. தேங்க்யூ வெரி மச் மாதிரி என்னுடைய குருநாதர் லிங்குசாமி சார், அவர் என்னை வந்து சினிமாவில் என்னை போன்ற ஒரு மனிதனை சினிமாவில் கரம் பிடித்து அழைத்து செல்வது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். ஏன்னா எனக்கு நிறைய பயம் இருந்தது, அதே மாதிரி நிறைய சோம்பேறித்தனம் இருந்தது, நிறைய அலட்சியங்கள் இருந்தது. அதையெல்லாம் உடைச்சி என்னை இந்த இடத்திற்கு அழைத்து வந்ததில் லிங்குசாமியின் சார் பங்குங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அவருடைய அலுவலகம் எனக்கான ஒரு பள்ளிக்கூடமாக இருந்தது. அவர் இன்றைக்கு வந்ததும் ரொம்ப முக்கியமான விஷயமாக பார்க்குறேன். தேங்க்யூ லிங்குசாமி சார். அதே மாதிரி பிரேம்குமார், நான் அவர்கிட்ட சொன்னேன், நானும் அவரை சந்தித்ததே இல்லை, இப்போ தான் ஃபோனில் பேசுகிறோம். அவருடைய படங்கள் வந்து எகெயின் இந்த மாதிரி ஒரு படம், அதுவும் மெய்யழகன் மாதிரி படத்தையெல்லாம் எடுத்து கொண்டு வந்து இவ்வளவு பேரை ரசிக்க வைக்க முடியுங்கிறது இருக்கு இல்லையா, அமேசிங். உண்மையிலேயே அது வந்து ஒரு சினிமாவில் வந்து அது பெரிய விஷயம். அப்படி ஒரு கதாபாத்திரத்தை எழுதி, ஏன்னா அதெல்லாம் நாவலில் மட்டும்தான் சாத்தியம் அப்படிங்கிற சூழலை உடைத்து சினிமாவில் அதை வெற்றியாக மாற்றினதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் வரணும்னு நான் ரொம்ப விரும்பினது அதுக்காக தான், இந்த 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 விஷயத்தை உருவாக்குனதுக்காக தான். தேங்க்யூ வெரி மச். ஞானவேலு என்னோட மச்சான், அவன் வந்து என்னை பற்றி தொடர்ந்து அவதூறுகளை அவன் பரப்புவதும் அவனை பற்றி தொடர்ந்து நான் அவதூறுகளை பரப்புவதுமாக எங்களுடைய வாழ்க்கை வந்து விக்டோரியா ஹாஸ்டலில் தொடங்கின வாழ்க்கை. எனக்கு வந்து டெய்லி ஒரு தாய்மொழி மாதிரி அந்த விக்டோரியா ஹாஸ்டலை விட்டு கொடுத்த நண்பன் அவன். வந்து நான் அவனுக்கு கொடுக்க வேண்டிய கடன் வந்து ஒரு தனி அக்கௌண்ட்டு. அந்த அக்கௌண்ட்டுக்கு காந்தி கணக்கு கிடையாது, அது ஒன்றிய அரசின் கடன். அப்படி ஒன்று தான் அந்த அக்கௌண்ட்டுக்கு போட்டுக்கணும். ஏன்னா அதெல்லாம் நல்ல விஷயத்துக்கு தான் மச்சான் போணுச்சு. ஸோ அப்படி ஞானவேல் வந்து இங்கே வர்றதுங்கிறது ஒரு நண்பனாக, அவன் அதே மாதிரி ஒரு கலைஞனாகவும் ஜெய்பி மாதிரியான ஒரு படத்தை வந்து இந்திய சினிமாவிற்கு அளித்த மிக முக்கியமான ஒரு கலைஞனாக என் நண்பன் இருப்பதில் எனக்கு பெருமை. அவன் இங்கே வந்தது வந்து இன்னும் எனக்கான பெருமை. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். மீ டூ லவ் யூ. தேங்க் யூ சார். அவருக்கு அந்த மாஸ் ஏத்துறது இல்ல, போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.